என்ன நோய் இருக்கோ எல்லாம் குணமாகும். என் பேர மாரியம்மா. மாரியம்மா எல்லாரும் பூ இது ஆவாரம் பூ. ஆவாரம் பூவா? இது எதுக்கு நல்லதுமா? சுகரு, பிபி, சளிக்கு, ஆஸ்மா, நம்ம உடம்புல என்ன நோய் இருக்கோ எல்லாமே கேட்கும். ஆமாம், வயிற்றுல புண்ணு சாப்பிடணும். புண்ணு இருந்தாலும் அதை வந்து இப்போ பச்சைன்னா தோரம் பயிர் கடல பயிர் போட்டு அப்படியே பொரிச்சு கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட்லாம். காய் நம்ம எல்லாரும் கூட்டு வைக்கிறோம் அந்த மாதிரி. அப்படியே கூட்டு வைக்கலைனாக்கா காயை வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டு இவ்வளோ வெயிலில் காய வச்சு, ஆமாம், மாத்திரை அளவுக்கு இவ்வளோ அளவுக்கு மாத்திரை அளவுக்கு எடுத்துக்கணும். சின்ன கரண்டியில் எடுத்து போட்டு பசும்பாலை நல்லா காய வச்சு அதை நல்லா நெருப்பார காய வச்சிடணும். பாலை காய வச்சு இந்த பொடியை அள்ளி நல்லா 3 விரல்ல இப்படி போட்டு ஆற்றி உங்களுக்கு எப்படி கிடைக்குது? நாங்கள் போய் பறிச்சுட்டு வரோம் காசு செலவு பண்ணி. உளுந்தூர்பேட்டை, திருச்சி, தொழுதூர், எங்கே வேணுமாலும் போவோம். அந்த பூ காட்டி நாங்கள் 8 பேர் 10 பேர் ஆட்டோ எடுத்துட்டு போயிடுவோம். எவ்வளோ ஒரு கட்டு இது? ஒரு கட்டு 20 ரூபாய். 20 ரூபாய் இந்த ஒரு கட்டு. 20 ரூபான்னு சொல்றீங்க. ஆவாரம் பத்துனா சாவாறு உண்டோ அப்படின்னா ஆவாரம் போட்டுனா நீண்ட ஆயல் சாவல மாட்டாங்க. இதை பாருங்க. 20 ரூபா கொடுக்கூடாதா? 20 ரூபாய் ஒரு கட்டு. ஆமாம், ஏன்னா 100 ரூபா செலவாகுப்பா. பஸ்ஸுக்கு லக்கேஜ் போடுறாங்க. உளுந்தூர்பேட்டை கிட்ட போயிட்டு வரோம். அப்புறம் என்ன பண்ணுறது? வேறு எதுவும் என்னத்துக்கு செலவு? இதை விற்றாலே போதும். ஒரு கத்தை 20 ரூபான்னாக்கா 20 கத்தை எவ்வளோ ஆச்சு? 200 ரூபா ஆச்சு. களை வெட்டுற கூலி அது பத்தலையா? நம்ம ஒருத்தர்கிட்ட போய் கேட்டால் என்னடா இந்த வயசுக்கு போய் பிச்சை எடுக்கிறாங்கன்னு நினைப்பாங்க. இது கேவலம் தானே, அசிங்கம். ஒரு ஆம்பளை கிட்ட 10 ரூபா வாங்கினா கூட அவங்களுக்கு இவங்களுக்கு ஏதாச்சும் இருக்குன்னு முடிச்சு போட்டுடுறாங்க. அது நம்மளுக்கு பிடிக்காது. பசங்க வந்து சக்காலத்தை பிள்ளைக்கு தான் போட்டு அடிக்கிறாங்க. அது தெரியல. வெங்கடேசா பிள்ளைன்னு கட்டி வச்ச எங்கள் வீட்டுக்கார் சத்துணவில் வேலை பார்த்தாரு. அவர் திடீர்னு பக்கத்தில் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு விட்டா தானே. இங்கே முனிசிபாலிட்டியில் வேலை செய்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் சொந்தக்காரவங்க தான் சொல்லி அங்கங்கே பணத்தை கட்டி இந்த வேலையை அவங்க வாங்கி இவங்ககிட்ட கத்தியை வச்சு அறுத்து கையெழுத்து போடுறானே இவன் போட்டு கொடுத்துறான். என் பெரிய பையன் நான் பொழைச்சிக்க. அவன் எப்படி பொழைப்பான்? காலேஜ் முடிச்சுட்டு 12 முடிச்சுட்டு பெரிய டாக்டர் படிக்க வச்சேன், கவர்மெண்ட் டாக்டர். இவன் இன்னைக்கு போய் இதை வாங்குறான். ஏன்? இந்த மூளை நல்ல மூளையாக இருக்கணும். அழகு இருந்தால் பத்தாது, அருவி தான் சோறு போடும். என்றைக்குமே அழகாக இருந்தால் ஆபத்து தான். ஆம்பளை இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் ஆபத்து காத்துக்கிட்டு. அழகாக இருந்தோம்னா மட்டும் பத்தாதுங்க, அறிவும் இருக்கணும். நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட நின்று பேசினாலே சந்தேகப்படுற உலகம். நம்ம நின்று பேசக்கூடாது. வேணும்னா பொருளை வாங்குறீங்களா வாங்கி போய்கிட்டே இருங்க. நீங்கள் யார் என்னை வந்து கேட்க அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்க. மூஞ்சி வச்சு திரும்ப நம்ம கிட்ட வர மாட்டாங்க.